வணக்கம் மக்களே. இன்னைக்கு மிகவும் சக்தி வாய்ந்த மகா சனி பிரதோஷம். இந்த நாளில் இந்த 5 விஷயங்களை செஞ்சால் சனி தோஷம் நீங்கி வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும். என்ன செய்யணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க வரவங்களாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மிகவும் சக்தி வாய்ந்த மகா சனி பிரதோஷம். சனிக்கிழமையன்று வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளில் சிவபெருமான மனசார வழிபட்டா சனி தோஷம், கடன் பிரச்சனை, குடும்ப கஷ்டம் அனைத்தும் குறையும்னு புராணங்களில் சொல்லியிருக்காங்க. இப்பொழுது மகா சனி பிரதோஷத்தில் செய்ய வேண்டிய 5 முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக, காலையில் சுத்தமாக குளித்து விரதம் இருக்கவும். முடிந்தவரை காலையில் விரைந்து எழுந்து எண்ணெய் தடவி குளிக்கவும். அன்று விரதம் இருந்து மாலை பிரதோஷ நேரத்தில் வழிபாடு செய்யலாம். விரதம் இருக்க முடியாதவர்கள் சைவ உணவு மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவதா, சிவன் கோவிலுக்கு சென்று நந்திக்கு செவி சொல்வது. மாலை பிரதோஷ நேரத்தில் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு செல்லவும். நந்தி தேவனின் காதலில் உங்கள் வேண்டுதல்களை மெதுவாக சொல்லுங்கள். அவர் அதை சிவபெருமானிடம் சேர்ப்பார் என்று நம்பப்படுகிறது. ஓம் நமச்சிவாய 108 முறை ஜெபிக்கவும். மூன்றாவதா, அருகில் உள்ள சிவன் ஆலயத்திற்கு சிவலிங்கத்திற்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பது. அதாவது பால், தயிர், பன்னீர் இது போன்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கவும். இதனால் மன அமைதி கிடைக்கும், சனி தோஷம் குறையும், குடும்பத்தில் நல்ல மாற்றம் வரும். நான்காவதா, எல் தீபம் ஏற்றுவது. சனி பகவானுக்கு எல் மிகவும் பிடித்தது. மாலை நேரத்தில் கருப்பு எல் எண்ணெய் தீபம் ஏற்றி ஓம் சனீஸ்வராய நம என்று 21 முறை சொல்லுங்கள். இது கடன் பிரச்சனை, வேலை தடை போன்றவை குறைக்கும். ஐந்தாவதா, அன்னதானம் அல்லது சிறிய உதவி. இந்த நாளில் ஏழைகளுக்கு உணவு கொடுத்தால் அதிக புண்ணியம் கிடைக்கும். உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம், பறவைகளுக்கு உணவு அளிப்பது, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது இவை அனைத்தும் சனி பகவானின் அருளை பெற்றுத்தரும். மக்களே, மகா சனி பிரதோஷம் மிகவும் சக்தி வாய்ந்த நாள். இந்த 5 விஷயங்களை நம்பிக்கையுடன் செய்தால் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்த மறந்துடாதீங்க. ஓம் நமச்சிவாய.